வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். HTML இன்னைக்கு பார்க்க போகிறது மார்க்யூ டேக்ஸ். மார்க்யூ டேக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேசிக் HTML எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? HTMLனு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஹெட் டேக் போடணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு சாய்ஸ். ஹெட் டேகு, டைட்டில் என்ன போடுறீங்களோ அது டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இது டைட்டில், ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஸோ டைட்டில் க்ளோஸ் பண்ணுங்கள். டைட்டிலை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே தான் நம்ம அந்த மார்க்யூ டேக்கை யூஸ் பண்ண போகிறோம். போட்டு போட்டிருக்கேன். மார்க்யூ க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் பாடி க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் என்ன வரும்? டிஃபால்ட்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். வந்துச்சுங்களா? வெல்கம் டு மணிபாரதி.com. நம்ம போட்ட மெசேஜஸ் போயிட்டுருக்கு. இப்போ இதில் உள்ளுக்குள்ளவே இது மார்க்யூ டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பிஹேவியர்னு இருக்குது. பிஹேவியர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் பார்த்துருப்பீங்க, ஆல்டர்னேட். ஸோ பிஹேவியர் ஈக்குவல் டு ஆல்டர்னேட்னா என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். கண்டென்ட் அங்கேருந்து வரும். கண்டென்ட் அங்கேருந்து வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகி போயிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டோட போய் டச் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டோட மறுபடியும் வந்து டச் பண்ணோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக டச் லெஃப்ட் டு ரைட்டு டச் ஆகி போயிட்டே இருக்கும். டிஃபால்ட்டாக மார்க்யூ டேக் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் ஆகி வெளியில் உள்ளே போயிடும். அதான் அதுக்கும் அந்த இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது இங்கே இப்போ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ நமக்கு ரைட்ல இருந்து வரணும் அப்படின்னா அந்த இதுக்கு டைரக்ஷன் ஈக்குவல் டு ரைட். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா ரைட்ல இருந்து வரும். ஸோ இதுதான் டைரக்ஷன் லெஃப்ட், டைரக்ஷன் ரைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பிஹேவியர் ஈக்குவல் டு ஆல்டர்னேட் போட்டதுனால தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் இடிச்சிட்டு திருப்பியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே போகுது. பாருங்க மறுபடியும். ஓகே ஃபைன். இப்போ டைரக்ஷன் ரைட் பார்த்தீங்க, டைரக்ஷன் அப் இருக்கு. டைரக்ஷன் அப் கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகும். பார்த்தீங்களா? இப்போ கீழே இருந்து கண்டென்ட் மேலே போயிட்டு இருக்கு. மேலே பிஹேவியர் ஈக்குவல் ஆல்டர்னேட் கொடுத்ததுனால போயிட்டு இடிச்சிட்டு வருது. அந்த பிஹேவியர் ஈக்குவல் ஆல்டர்னேட் எடுத்துட்டீங்கன்னா மேலேயே போயிடும். மேலேயே போயிட்டு வரும் அப்படியே. பாருங்க இப்போ மேலே போயிடும். ஸோ இதுதான் பிஹேவியர் ஈக்குவல் ஆல்டர்னேட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸு. டவுன் கொடுத்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்க. மேலேருந்து கீழே வந்துட்டு போயிடும். கீழே போயிட்டு திருப்பி மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ பிஹேவியர் ஈக்குவல் ஆல்டர்னேட் கொடுத்தீங்கன்னா இடிச்சிட்டு வரும். ஸோ டுடேஸ் கிளாஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஐ திங்க் மார்க்யூ டேக் பற்றி எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டைட்டில் டேக் நீங்கள் பார்த்தீங்களா? டைட்டில் வந்து டிஸ்பிளே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே தமிழ்.com டிஸ்பிளே இருக்கு. அதான் டைட்டில் டேக்கோட யூசேஜ். தென் நெக்ஸ்ட் டேக் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், குட் நைட்.